ஒரு சமயம் ஒரு ஒட்டகம் ஒரு குட்டி ஒன்று போட்டிருந்துச்சு. அந்த குட்டி சின்ன வயசுல இருந்து ரொம்ப துரு துருன்னு இருந்துச்சு. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு சமயம் தண்ணி குடிக்கும்போது அந்த ஒட்டகத்தோட குட்டி அதோட உடம்ப தண்ணியில் பார்க்குது. பார்த்துட்டு அதுக்கு நிறைய ஆச்சரியங்கள். நம்மளுடைய உடம்புல நிறைய நிறைய மாற்றமான விஷயங்கள்லாம் இருக்கே. மற்ற மிருகங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம உடம்புல மட்டும் நிறைய மாற்றங்கள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட நிறைய கேள்விகளை அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டு இருக்கு. முதல் கேள்வி என்னன்னா, அம்மா, நம்முடைய உடம்புல மட்டும் எதுக்காக இந்த திமில் மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த அம்மா ஒருத்தவங்க சொல்லுது, அது ஒன்றும் இல்லைப்பா, நாம ரொம்ப தூரம் பயணிப்போம். பாலைவனத்தில் சாப்பாடு அதிகமாக கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்முடைய உடம்பு கொழுப்பை அந்த திமில்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நமக்கு தேவையான போது அந்த கொழுப்பை கரைச்சி நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒட்டகம் சொல்லுது. சரிங்கம்மா, அதெல்லாம் சரிதான். நமக்கு ஏன் இந்த மாதிரி நீளமான கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லுது, அதேதான்ப்பா, பாலைவனத்தில் வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்முடைய கால்கள் நீட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப தூரமாக ஸ்டெப் வச்சு நடக்க முடியும். இதனால் நிறைய தூரத்தை ரொம்ப சீக்கிரமாக கடக்க முடியும். அதனால தான் நம்ம கால்கள் நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிம்மா, நம்ம கால்களோட பாதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அம்மா ஒட்டகம் சொல்லுது, அதுப்பா, பாலைவனத்து மணலில் நம்ம கால்கள் புதையாமல் இருக்கணும். அதனால தான் நம்மளுடைய கால்களோட பாதங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வச்சு வச்சு நடக்கும்போது அந்த பாதம் உள்ளே போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரிங்கம்மா, அதெல்லாம் சரிதான். நமக்கு ஏன் அந்த இமைகள் பெருசு பெருசாக இருக்குது, அந்த இமைகளோட முடிகள் ரொம்ப நீட்ட நீட்டமாக இருக்கே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதுக்கு அந்த தாய் ஒட்டகம் சொல்லுது, அதுப்பா, நம்ம பாலைவனத்தில் போகும்போது அதிகப்படியான காற்று வீசிக்கிட்டு இருக்கோம். இந்த காற்று நிறைய மணலை நம்ம கண்களில் தெளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய இமைகள் ரொம்ப நீட்ட நீட்டமான முடிகளோடு அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மணல் துகள்கள் நம்ம கண்களில் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்தோட குட்டி கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஒட்டகத்தோட அம்மா ரொம்ப சரியான பதில்களை சொல்லிக்கிட்டே வருது. இப்போ எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா அந்த குட்டி ஒட்டகம் கேட்குது, இதெல்லாம் சரிதாம்மா, ஆனால் இப்போ நாம் எதனால இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி கிடக்கிறோம்? இவ்வளோ பயன்கள் சொன்னீங்க. இவ்வளோ பயன்கள் இருக்கிற நாம் பாலைவனத்தில் தான் இருக்கணும், அதுதானே சரியான விஷயம். அதை விட்டுட்டு நாம் ஏன் இந்த இரும்பு கூண்டுக்குள்ளே இருக்கிறோம்? வெளியில் நிறைய மனிதர்கள் நம்மளை பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஒட்டகம் தாய் ஒட்டகத்துக்கிட்ட கேட்குது. இந்த கேள்விக்கு அந்த தாய் ஒட்டகத்துக்கிட்ட எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த தாய் ஒட்டகமும் இந்த குட்டி ஒட்டகம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஜூவில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இப்போது அந்த கதையில் வர அந்த ஒட்டகம் மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையுமே நம்முடைய கேப்பபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு சிலர் ரொம்ப பெரிய சிந்தனையாளராக இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க, ஒரு சிலர் நல்லா கதை எழுதுவாங்க, ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பலவிதமான அம்சங்கள் அமைஞ்சிருக்குது. ஆனால் யாருமே அதை சரியாக பயன்படுத்துறது கிடையாது. அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற அந்த சின்ன சிறைசாலைக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை கழிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத சரியானபடி கண்டுபிடிங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த சிறையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சுதந்திர பறவையாக இந்த உலகத்தில் சிறகடிக்க முடியும். இது கரேஜ் டு மோட்டிவேஷன் கதைகள்.